வணக்கம். நேற்றைக்கு மதியம் ஒரு 2 மணி போல் நான் ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டேன். எனக்கு அவசர தகவலின் அடிப்படையில் தாவேக்காவோட மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ முஸ்தபா மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள்ள 1:30 மணிக்கு உள்ளே நான் போகணும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கார். அப்போ அங்கே காவல் இருந்த காவல்துறையாளர்களும் கோயிலை சார்ந்த நபர்களும் இல்லைங்கய்யா திருப்பி இது 4 மணிக்கு தான் இது நடத்துகிறப்போம், அந்த நேரம் நீங்கள் வாங்க உங்களோட இதுகளை பார்வையிடுங்கள்னு அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ தான் ஆள் உள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, கதவு திறந்தானே இருக்கு, நான் போனா என்னன்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போ உள்ள பக்தர்கள் ஏற்கனவே 1:30 மணி இது 12 மணிக்கு முன்னாடி உள்ளே போனவங்க உள்ளே இருந்த கூட்டத்தை கிளியர் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிறவங்களை வெளியே போக சொல்ல முடியல, அவங்கள மட்டும் தரிசனம் பண்ணி வெளியே அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வெளியே போகன்றத இல்லைங்க 4 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு திருப்பி ராஜகோபுரத்தை வழியே உள்ள நான் போகிறேன்னு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அந்த ஏற்கனவே தீ விபத்து நடந்ததில் எப்போ ஆரம்பித்து 6-7 வருடமாக அந்த ராஜகோபுரத்தோட கதவுகள் மூடப்பட்டு அங்கே காவல் வந்திருக்கு. ஏன்னா ஆபத்தான விஷயம் வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை நடக்கிறத பார்க்கத்தான் நான் போகிறேன், அதனால் பார்க்கணுன்னு இருக்காரு. நான் கும்பாபிஷேக வேலைகள் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நான் போய் தான் ஆவேன்ருக்காங்க. ஏதோ அவங்கள நான் கெஞ்சி கதறி நயந்து பேசி அனுப்பி விட்டுருக்காங்க. வாக்குவாதமும் ஆயிருக்கு. அதை முடிச்ச உடனே அங்கே இருக்கின்ற பிரஸ்காரவங்களை சந்தித்து என்ன பேசினாருன்னு தெரியல. பொதுவாக பேசின விஷயங்கள் வருது, இதை பற்றி என்னன்றது வரல. இது நடந்த உண்மை. அங்கே இருக்க பக்தர்கள், பாத வியாபாரிகள், மற்ற கோயிலை விட்டு வெளியே வந்த நபர்கள் எல்லாருமே இதை பார்த்துருக்காங்க. வாக்குவாதம் நடந்திருக்கு. இதை நம்ம நிரூபிக்கணும்னா ஒன்று கோயில் ஸ்டாஃப்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா காவல்துறையிட்ட கேட்கணும். வந்திருக்கு இவங்க 2 பேருமே இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு இந்த ஆட்சியில் இதை யாரை எதுக்கடா பயக்கணுன்ற மனநிலையில் தான் இருப்பாங்க. அதனால வெளிப்படையாக அவங்க வர முடியாது, பாவம் அவங்க என்ன செய்வாங்க, அது அப்படியே இருக்கட்டும். அங்கே விசாரித்தாலே உண்மை தெரியும். இல்லை அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியில் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலே இது நடந்த விஷயங்கள் தெரியும். இது நடந்தது உண்மையா இல்லையா, என்ன நடந்துச்சு, நீங்கள்லாம் எப்படி தடுக்காம விட்டீங்கன்னு நம்ம ஆளுக வியாக்கியானம் வேற. வியாக்கியானம் பிடிச்ச ஆளுகளா இப்படி வெறும் வாயிலேயே பந்தல் போட்டு இன்னும் எவ்வளோ நாள் தெரிய போகிறோம். தகவல் வந்துச்சு, வந்த தகவலை விசாரித்தோம், உண்மை. இது உண்மையா பொய்யா, எப்போ என்ன நடந்துச்சு என்ன எதுனா அங்கே போய் கூட விசாரிக்க உனக்கு டைம் இல்லை, டைம் கொடுக்காம ஆனால் நீ போராளின்னு சொல்லிக்கிட்டுற. என்ன நடக்குது என்ன ஏதுன்ற தெரிஞ்சுக்கிறோம்னா நேரடியாக வரணும், விசாரிக்கணும். நடந்தது உண்மை. இதை தாண்டி ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் அமைச்சர் வந்திருக்காரு. அவர் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு டயத்துக்கு முன்னாடியே உள்ளே போனதுனால தரிசனம் முடிச்சு வெளியே பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டார். இவர் நேரம் தவறி வந்ததுனால நடந்திருக்கு. இதை தாண்டி சித்திரை வீதிகளில் கார் போகணும்னா கமிஷனர் ஆஃபீஸ் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு காரோ 2 காரோ இல்லை வர்ற விஐபிகள் தக்கன உள்ள வண்டிகள், அது நடைமுறையில் உள்ள விஷயம். 8 கார் உள்ளே போச்சு. இந்த 8 காருக்கு அனுமதி இருக்கா? இதை உங்களால் இது பண்ண முடியுமா? ஏன் தடுக்கல? சரி, அனுமதி இல்லாமல் உள்ள வந்துட்டார். அப்படி உள்ள போகணும் முயற்சி பண்ண நபர்கள்ல 10 நபருக்கு மேல இஸ்லாமிய மத அடையாளங்களோட குள்ளா தாடியோட அந்த மாதிரி ஆளுகளா இருந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு உள்ள போகணும்னு இருக்காங்க. இது இன்னும் போறது தப்பு இல்ல. ஒருத்தர் இந்த கோவில் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் உள்ள போகணும், எனக்கு அனுமதி தாங்கன்னு ஒரு பிரமாண பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்தா உள்ள அலோவ் பண்ணலாம். அறநிலையத்துறையில ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் படி இவர் போகணும்னு சொன்னாலும் இவர் அனுமதிக்க கூடாது. முஸ்தபாவை மத்திய தொகுதி எம்எல்ஏ, அவர் அந்த தொகுதி எம்எல்ஏனால அந்த தொகுதிக்குள்ள இந்த கோயில் இருக்குன்றாக இதுக்கு அவர் ஓனர் ஆயிட முடியாது. சனாதனத்தை ஒழிப்பேன்ற பேர்ல பேசத்தான் நாங்கள் இதை ஒழிக்க தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கோம்னு பேசின இந்த நபர் உள்ள போறதுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த அறநிலைத்துறை நிர்வாகமும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது அப்படின்றத தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதை பற்றின உங்களோட விஷயங்களை உடனடியாக மாவட்ட ஆட்சியாளருக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் அறநிலைத்துறைக்கும் மற்றும் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய்க்கும் அனுப்பணும். அவரோட கருத்து என்னன்றதை இந்த விஷயத்தில் அவர் வெளிப்படையாக சொல்லணும். சட்டசபையில் பேசுனதையும் வேடிக்கை பார்த்தாரு, அவர் எம்எல்ஏ வெளியே பேசுனதையும் வேடிக்கை பார்க்குறாரு. இதுக்கு இன்னும் அமைதி காத்தாருன்னா இந்த விஷயத்தில் அவருக்கு உடன்பாடு இருக்கா? இதுக்கு தான் அவர் முதலமைச்சர் ஆனாரா என்னன்றதை அவர் தான் தெளிவாக விளக்கம் சொல்லணும். நன்றி, வணக்கம்.